أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا معاشر المسلمين رحمكم الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் மேதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்று உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் இந்த வானபூமி இருக்கும் காலம் எல்லாம் உண்டாவதா. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்துணை நல்ல விடயங்களையும் நம்மால் இயன்றளவு அவசரமாக எடுத்து நடக்கும் விடயத்திலும் எந்த கெட்ட தீய செயல்களை விட்டு முற்றுமுழுது அவசரமாக தவிர்ந்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்தீய கெட்ட செயல்களை விட்டு முற்றுமுழுது அவசரமாக தவிர்ந்து நடக்கும் விடயத்திலும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தினானோ அது எல்லா நிகழ்வுகளுமே நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக எங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு படிப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் வரை வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளில் இருந்து அந்த நிகழ்வுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் ஆகிற அந்த நிகழ்வு வரைக்குமே எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் எல்லா விதமான படிப்பினைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அதில் உதாரணத்துக்கு நாங்க ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த நிகழ்வின் மூலமாக உம்மத்தே முஹம்மதியாவாகிய எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தார படிப்பினை நாங்க அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை என்றவென்று இமாமுனா ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு அழகான ஒரு சுருக்கமான ஒரு தெளிவான ஒரு கவிதையில சொல்றாங்க. எப்படின்னா, தஸிலு الذنوب الى الذنوب وترتجي درك الجنان ونيل فوز العابد أنسيت أن الله أخرج آدم منها إلى الدنيا بذنب واحد. அந்த நிகழ்வால நாங்க படிக்க வேண்டிய படிப்பினை என்றவென்றால் சொல்றாங்க, தஸிலு الذنوب الى الذنوب, பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம் அடிக்கிக் கொண்டே போறீங்க. பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம் நீங்க அடுக்கிக் கொண்டே போறீங்க. வதர்தஜி தர்கல் ஜினானி வனைல ஃபௌஸில் ஆபிதி, சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளை அடையோனும் அதே மாதிரி நல்லவர்கள் அடைந்த வெற்றியின் பாதையை அடையோனும் என்ற நல்லெண்ணம் பேர வச்சுக்கிறீங்க. எப்படி? பாவத்துக்கு மேல பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிருவேன், நல்லவர்களோட இருந்துருவேன், நல்லவர்களாக மாறிடுவேன் என்று மேலெண்ணமும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
அந்த ஆதமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வை எப்பொழுதும் மறந்துடாதீங்க. என்ன நிகழ்வு? அந்த ஆதமா மின்ஹா இல துன்யா பிதம்பி வாஹிதி. அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள உலகத்துக்கு அனுப்பியதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு பாவம் தான். ஒரே ஒரு பாவத்தின் காரணமாகத்தான் சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து உலகத்துக்கு அனுப்பினான் அல்லாஹ். ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு மாற்றம். சகோதரர்களே, அதனால நாங்க படிக்க வேண்டிய படிப்பினை, நாங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையணும், சொர்க்கத்தை அடையணும், மேலென்ன வைக்காதீங்கன்றான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையில் நமக்கு படிப்பினைகள் ஏராளம். நாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குதே, இந்த காலகட்டம் எப்படியாப்பட்ட காலகட்டம் என்றால், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்திய நிகழ்வுகளை நாங்கெல்லாம் முன்னுதாரணமாக கொண்டு, படிப்பினையாக கொண்டு, நம்முடைய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய அமல் இபாதத்துகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அது எல்லா நிலைமைகள்லையும், எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அவருடைய வாழ்க்கையிலே சோதனைகளை கொடுத்தான். அந்த அத்துணை சோதனைகளையும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி அடைந்து காட்டினார்கள். ஒவ்வொரு சோதனையும் ஜெயிச்சு காட்டினாங்க. ஒவ்வொரு சோதனைகளையும் அல்லாஹ் திருப்திப்படுத்தினாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் முகம் கொடுத்த சோதனைகளில் ஆக பெரிய சோதனையாக அல்லாஹ் சொல்லுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இது ரொம்ப தெளிவான, ரொம்ப பெரிய சோதனை தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்குன்றான் அல்லாஹ். எப்படியாப்பட்ட சோதனை? சுப்ஹானல்லாஹ். கிட்டத்தட்ட 86 வருஷங்களாக புள்ளை இல்லை. 86 வயசாகிருச்சு, புள்ளை இல்லை. அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், சாலிஹான குழந்தையை தாயா, சாலிஹான குழந்தையை தாயா. அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சி 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 ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். அதுக்கு பின்னால பிறந்த குழந்தை தான் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சாதாரணமா திருமணம் முடிச்சு 1 வருஷத்துல 2 வருஷத்துல பிறந்த குழந்தை இல்லை. ரொம்ப கஷ்டத்துக்கு பின்னால, சிரமங்களுக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு எடுத்த வரம் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குழந்தை பிறந்துருச்சு. ஆனா மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குழந்தைய கொஞ்சிற பாக்கியம் கூட ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கிடைக்கல. அல்லாஹ்வோட ஆர்டர், தாயையும் குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வா. சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு அடி! இந்த கட்டத்துல நிரூபிச்சாங்க ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மனைவியை விட அல்லாஹ் மேல வச்ச இரக்கம், அல்லாஹ் மேல வச்ச அன்பு ரொம்ப பெரியது. குழந்தையை விட அல்லாஹ்க்கு என்னுடைய வாழ்க்கையில நான் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் ரொம்ப பெரியது. கண்ணியமானவரை, நம்ம வாழ்க்கையிலே நாம எடுக்க வேண்டிய படிப்பினை, நம்முடைய வியாபாரத்தை விட அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்திலே உயர்ந்த இடத்தில் இருந்துடும். நம்முடைய படிப்பை விட, நம்முடைய கல்வியை விட அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் இருந்துடணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய கடமைகளை துனியாவுடைய எந்த காரணத்தை முன்வச்சும் மறுக்க முடியாது. எந்த காரணத்தை முன்வச்சும் நாங்க செய்யாம விட முடியாது. அது எதுவாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. கண்ணியமான மேலான பெரியார் சோதனை கொண்டு போயிட்டு விட்டுட்டு வர சொன்னாங்க. அது எப்படியாப்பட்ட சோதனை? சுப்ஹானல்லாஹ். விட்டுட்டு வரணும், ஆனா மனைவியோட பிள்ளையோட ஒரு வார்த்தை கூட பேசணும், திரும்பி பார்க்க கூட. அல்லாஹு அக்பர் வலில்லாஹி. வாகனத்துல ஏத்துறவரை ஏத்தி அவர்கள் சென்றடையும் வரை, அந்த இடத்தை சென்றடையும் வரை மனைவியும் கேட்கல, எங்க கூட்டிட்டு போறீங்க? கணவனுக்கு முழுமையாக வழிபடக்கூடிய மனைவி, கணவனுக்கு முழுமையாக வழிபட்ட மனைவி, மனைவி கேட்கல, எங்க கூட்டிட்டு போறீங்க? கணவனும் சொல்லல, எங்க கூட்டிட்டு போறேன்னு. கை குழந்தையோட தண்ணியும், அப்பதைக்கு ஏழுமான சாப்பாடும் தண்ணியும் மட்டும் எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போறான். கூட்டிக்கிட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு இறக்குறாங்க. இறக்கின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வார்த்தை பேசல, திரும்பி வாரான். மனைவிக்கு ஆச்சரியமா போயிருச்சு.
என்னடா வந்தாங்க விட்டாங்க திரும்பி போறாங்க. கணவன் கிட்ட கேள்வி கேள்வி, எதுக்காக வேண்டி போறீங்க, எங்களை ஏன் இங்க தனியா விட்டுட்டு போறீங்க? எந்த பதிலும் சொல்லாத ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மௌனத்துக்கு பின்னால் இருந்து உண்மையை அறைந்த அந்த மனைவி கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? என் அருமை கணவரே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? சொன்னா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சைக்கிளையால பேசினாங்க. ஆமா, தலைய மட்டும் தான் அசைச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படின்டா இந்த கட்டளையை விடுத்த அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், பயப்படாம போயிட்டு வா. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போயிட்டாங்க. கொண்டு வந்த சாப்பாடும் கொண்டு வந்த தண்ணீரும் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலத்துக்கு உதவிச்சு. தண்ணியும் முடிஞ்சிருச்சு, சாப்பாடும் முடிஞ்சிருச்சு. குழந்தை பசியில் அழுகுது. தாய்ப்பால் குடுக்கிறதுக்கு உம்மா கிட்ட பால் இல்ல. ஏன்? தாயுடைய வயிறு நிரம்போனுமே பால் ஊடுறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். சஃபாக்கு மருவாக்கு தொங்கோட்டம் ஓடுறாங்க தண்ணியை தேடி. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உறுதியான நாட்டம், அல்லாஹ் இதை எனக்கு உதவி செய்வான் என்று உறுதியான நாட்டம். பிறகு ஒரு தொங்கோட்டம், தன்னால இயல்பான ஒரு முயற்சி செஞ்சாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துற கால் அடியில சம்சம். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய உதவி சொல்லும். முதலாவது நாங்க அல்லாஹ்வுடைய மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை, அது எதனாலும் மாற்ற முடியாததாக இருக்கும். சரியான முறையில நாங்க அல்லாஹ் நம்பிட்டோமா, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில நாம நம்பிட்டோம்னா லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பறவைகளுக்கு உணவளிப்பதை போல, பறவைகளுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதை போல அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான். தகுது ஹிமாஸா வ தரூஹு பிதானா, வெறும் வயிற்றுடன் கூட்டிலிருந்து வெளிக்கிளம்பும் எந்த பறவையும் வெறும் வயிற்றுடன் கூட்டுக்கு திரும்பியதாக சரித்திரம் கிடையாது. அப்படி அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான நாட்டம், அசைக்க முடியாத நம்பிக்கை, பிறகு எங்களால முடியுமான ஒரு சின்னொரு தொங்கோட்டம், சின்னொரு முயற்சி, அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ்வுடைய உதவி. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முழு உலகத்திலும் பங்கு வைத்தும் முடியாத அந்த ஜம்சம் தண்ணி அந்த இடத்திலிருந்து தான் ஊத்திருக்கு. அந்த குடும்பத்தின் தியாகத்துக்கு பின்னால் அல்லாஹ் இந்த முழு உலகத்துக்கும் கொடுத்த ஒரு ரஹ்மத், இந்த முழு உலகத்துக்கும் கொடுத்த ஒரு நிஅமத். மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிபலா, என்ன நியத்தை நினைச்சுக்கிட்டு குடிச்சாலும் அந்த நியத்து கபூலாக கூடிய தன்மை கொண்டது ஸம்ஸம். சுப்ஹான். எல்லா நோய்க்கும் நிவாரணி, எல்லா தண்ணியும் பழசாகும், ஆனா ஸம்ஸம் தண்ணி மட்டும் பழசாகும். எடுக்க எடுக்க ஊத்து ஊறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிணறு. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களாக இந்த குடும்பத்துடைய தியாகத்துக்கு பின்னால் கிடைச்ச ஒரு நியமத்து தான் அந்த ஸம்ஸம். அதே மாதிரி கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கொஞ்ச காலம் கடந்துருச்சு, வருடங்கள் உருண்டோடிருச்சு. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. அங்க பாலைவனத்துல விட்டுட்டு வந்த தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையும் போயிட்டு பார்த்துக்கிறாங்க. அல்லாஹும் அனுமதி கொடுத்தான். போய் பார்த்தா ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சுப்ஹானல்லாஹ் இந்த வருடங்கள் உருண்டோடியதில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஓடுறாங்க, தந்தையை கண்டு இறக்கமா ஓடி வாராங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வயதை குர்ஆன்ல சொல்ற நேரம் சொல்றான், ஃபலம்மா பலக ஸஅய், அவர் எப்படின்னா தந்தையோட சேர்ந்து வாப்பட வேலைகளுக்கு உதவி செய்யற அளவுக்கு வளர்ந்திருந்தாங்க. தந்தை ஒரு வேலை செய்யறாருன்னா வாப்பாவுக்கு உதவி செய்யற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்துச்சு. வாப்பாவோட போறாங்க, வாராங்க, கதைக்கிறாங்க, பேசுறாங்க. இதுவரைக்கும் வாப்பாவை பிரிஞ்சிருந்த நேரம் என்ன நிகழ்வுகள் நடந்ததோ அதெல்லாம் பேசுறாங்க. வாப்பா பிரிஞ்சிருந்த நேரம் வாப்பாட வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு இதெல்லாம் பேசுற வயசு. சுப்ஹானல்லாஹ், கருத்துகள் பரிமாறிக்கொள்றாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல தங்கல், போறதும் வாரதுமாகத்தான் இருந்தாங்க. ஃபாரான் என்ற இடத்துல தான் அந்த நேரத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவருடைய தாயும் இருந்தாங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடிக்கடி போய் வரக்கூடியவர்களாக இருந்தாங்க, அடிக்கடி போய் வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவுல காட்டுறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த அருங்க. எப்படி இருக்கும் அந்த வாப்பா, எப்படி இருக்கும்? நபி என்பதை தாண்டி சாதாரண ஒரு மனிதராக, சாதாரண ஒரு தந்தையாக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் என்ன துடிதுடித்திருக்கும் சகோதரர், என்ன துடிதுடிச்சிருக்கும். சுப்ஹானல்லாஹ், எதுவும் பேசல. அதுதான் மூமின்களுக்கு பொருத்தமான உசிதமான வாழ்க்கை, அதுதான் மூமின்களுடைய வாழ்க்கை.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாரா இல்லையா? மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா ஸல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் ரசூலும் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டாங்கன்னா மூமினான ஆண்களோ மூமினான பெண்களோ தன்னுடைய சொந்த கருத்தை சொந்த அபிப்பிராயத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளுக்குள்ள புகுத்த மாட்டாங்க. அது புகுத்துவது உசிதமில்லாத காரியம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமிஅனா வ அதானா, கேட்டுடுவாங்க, வழிபட்டுடுவாங்க. அதுதான் மூமின்களுடைய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னும் பேசல. அவர்களோட பிள்ளை அவங்களோட பிள்ளை கிட்ட இருந்த அழகான வெள்ளை நிற ஆடை உடுப்பாட்டி கூட்டிட்டு போறான். அப்பையும் கூட மனைவி கேட்கல, எங்க பிள்ளைய கூட்டிட்டு போறீங்க? சுப்ஹானல்லாஹ். அப்பையும் கூட மனைவி கேட்கல, எங்க பிள்ளைய கூட்டிட்டு போறீங்க? இப்படியாப்பட்ட தாயுடைய தர்பியத்துல வளர்ந்த புள்ளையும் கேட்கல, வாப்பா கிட்ட எங்க கூட்டிட்டு போறீங்க? ரெடியாகி வந்தாங்க, கூட்டிக்கிட்டு போறான். கூட்டிக்கிட்டு போற வழியில சுப்ஹானல்லாஹ் இப்ப எங்க கூட்டிக்கிட்டு போறாங்கன்னு கட்டளையை கொடுத்த அல்லாஹ்வுக்கு தெரியும். செய்ய போற ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். இவர்கள் ரெண்டு பேரை தாண்டி மூணாவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அவன் தான் ஷைத்தான். ரெண்டு பேரை தாண்டி ஒருத்தருக்கு தெரியுமா இருந்தா அது ஷைத்தானுக்கு தெரியும். இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்? தனக்குத்தானே ஒரு சபதம் போட்டுக் கொள்றான். என்ன சபதம்? இந்த நிலையில இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குடும்பத்தை நான் வழிகெடுக்கவில்லை என்றால், இவர்களை நான் அல்லாஹ்க்கு வழிபடுவதை விட்டும் தடுக்கவில்லை என்றால் என்றுமே தடுக்க முடியாம போய். செய்ய போற அமல் எவ்வளவு பெரிய அமல்னு தெரியும். இதை செஞ்சா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட போறான்னு தெரியும். இதை நான் செய்ய விட்டுட்டா இதுக்கு பின்னால் இவர்களை வழிகெடுக்கவே முடியாது, இவர்களை நான் கெடுத்தே ஆக வேண்டும் என்று தனக்குத்தானே சபதம் போட்டு ஷைத்தான் என்ன செய்யறான்? நேரா போற முதலாவது மனைவி கிட்ட போயிட்டு கேட்கிறான், உங்களுடைய கணவன் உங்களுடைய மகனை கூட்டிக்கிட்டு எங்க போறாருன்னு தெரியுமா? மனைவி சொன்னாங்க, ஏதோ அவருடைய தேவைக்கு ஏதாவது கூட்டிட்டு போறாரு இருக்காம். ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ப என்ன வயசு? பாப்பாவுக்கு செய்யற வேலைகளுக்கு உதவுற வயசு, உதவி ஒத்தாசையா இருக்கிற வயசு. பாப்பா கூட்டிட்டு போறாரு புள்ள ஏதோ உதவி ஒத்தாசை செய்யறதுக்கு. இல்ல அவர் எதுக்கு கூட்டிக்கிட்டு போறாரு தெரியுமா? அறுக்க கூட்டிக்கிட்டு போறாரு மகனே. மனைவி கேட்டாங்க, அப்படியா? ஒரு தந்தை என்ன காரணத்துக்காக வேண்டி மகனா இருக்கணும்? தண்ட ரத்தம், தண்ட சதை, தண்ட சந்ததி, அதுவும் சாதாரணமா கிடைச்ச பிள்ளை இல்லை. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவு அல்லாஹ் கிட்ட கெஞ்சினாங்க, எந்த அளவு அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க, எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தெரியும். கேட்டாங்க, என்ன காரணத்துக்காக வேண்டி தந்தை பிள்ளையா இருப்பார்? ஷைத்தான் சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளை ஒருவேளை அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கலாம், ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஆர்டரா இருக்கலாம். சொன்னாங்க ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதுல உங்களோட கருத்தை போட்டதுக்கு இடமே இல்லை, அவர் செய்யட்டும். இப்படியாப்பட்ட தாயுடைய பராமரிப்பில வளர்ந்த பிள்ளைதான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏண்டா தந்தையோட காலங்கள் கழிக்கல, தந்தையோட அதிகமான காலங்கள் கழிக்கல ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முழுக்க இருந்ததே தாயோட தான். எப்படியாப்பட்ட தர்பியத்! சுப்ஹானல்லாஹ். இப்ப என்ன செய்யறான்? மனைவியிடம் தோற்ற ஷைத்தான் நேரா போறான் புள்ளைகிட்ட போய் அங்க வஸ்வாசை உருவாக்குறான், அங்க குழப்பத்தை உண்டாக்குறான். உங்களோட வாப்பா எங்களை எங்க கூட்டிட்டு போறாருன்னு தெரியுமா? தெரியாது. ஏதோ ஒரு வேலைக்கு கூட்டிட்டு போறாரு இல்ல உங்களை அறுக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாரு. எதனால என்னுடைய தந்தை என்ன அறுக்க போறாரு? ஒருவேளை அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய கட்டளையா இருந்தா செஞ்சுட்டு போடும். என்னை அறுப்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் என்னுடைய தந்தை அதை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை, செஞ்சுட்டு போடும். சுப்ஹானல்லாஹ். மகனிடமும் தோற்ற ஷைத்தான் நேரா போறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து. பாசத்தை தூண்டுறான். புள்ளே எங்க கூட்டிக்கிட்டு போறீங்க? தேவையானுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். நீங்க என்னத்துக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, எதுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்? நீங்க புள்ளட கழுத்தை அறுக்க கூட்டிட்டு போறீங்க. அறுக்க கூட்டிக் கொண்டு போறேன் என்பதை அறிந்த நீ எதற்காக வேண்டி அறுக்க போறேன் என்பதையும் அறிந்திருப்பாயே. என்ன காரணத்துக்கு அறுக்க போறேன் தெரியுமா? ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஆர்டராக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஆர்டர் அதை நீ நினைச்சு மாத்த முடியாது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப என்ன செய்யறான்? ஜம்ரத்துல் ஊலால முன்னால வாரா,
ஜம்ரத்துல் உஸ்தால வாரா, ஜம்ரத்துல் குப்ரால வாரா. இந்த 3 இடத்துல ஷைத்தான் முன்னால தோன்றி ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைக்கிளை செய்றான். கழுத்து அறுக்க போறாங்க. அந்த 3 இடத்திலையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7 கற்களால அடிச்சாங்க. அதை தான் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போற ஒவ்வொரு ஹாஜிகளும் செய்யறாங்க. ஒரு அமல். ஜம்ரத்துல் ஊலாலே, ஜம்ரத்துல் உஸ்தாலே, ஜம்ரத்துல் குப்ராலே 3 இடங்கள்லயும் ஷைத்தான் தோன்றின இடத்துல ஒரு அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளத்துக்கு தான் அத்தனை கோடான கோடி ஹாஜிகளும் கல் எறிஞ்சிட்டு வாராங்க. அன்றைக்கு ஷைத்தானுக்கு அடிச்ச கல்லு அல்லாஹ் கியாமத் நாள் வரை அந்த அமலை பார்க்க ஆசைப்பட்டான். இன்று வரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்று அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு தண்ணியோ தேடி ஓடின அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகத்தை கியாமத் நாள் வரை அல்லாஹ் பார்க்க ஆசைப்பட்டான். அல்லாஹ் இன்றும் ஹஜ்ஜாஜிகளை ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இங்க போறாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாலதான் பிள்ளைகிட்ட சொல்றாங்க, யா புனை, என் அருமை மகனே. அரபுல மகனுக்கு சொல்றது இபுன் சொன்னா மகன். இங்க பாவிக்கிற வார்த்தை ரொம்ப செல்லமான ஒரு வார்த்தை. இப்ப நாங்க எங்களுடைய இரக்கமான ஒரு பிள்ளைய நாங்க பேரை சொல்லி கூப்பிடுவதை விட ஒரு செல்லமா ஒரு பேரை வச்சு கூப்பிடுவோமே, தங்கமே, செல்லமே, உசுரே, வைரமே. சுப்ஹானல்லாஹ். இப்படி கூப்பிடுறாங்க பிள்ளைய. யா புனை, என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. சுப்ஹானல்லாஹ். கேட்டாங்க, என்னுடைய கனவுல அல்லாஹ் உங்களை அறுக்குமாறு எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறான். நான் கனவுல கண்டுட்டேன், உங்களை நான் இப்ப அறுக்க போறேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாயுடைய வளர்ப்பு, தாயுடைய தர்பியத் கொடுக்கப்பட வேண்டிய வயசுல சரியானது கொடுக்கப்பட்டாச்சு. சரியானது உள்வாங்கினாங்க ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அபதி. இப்ப வாப்பா இரக்கமா பேசினார் இல்லையா? இப்ப மகன் இரக்கமா பேசுறாரு வாப்பாவோட. யா அபதி. அந்த யா அபதியுடைய வார்த்தையின் ஆழம் அரபு படித்தவர்களுக்கு தெரியும். என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, இஃப்அல் மா துஅமர். அல்லாஹ் எதை செஞ்சானோ அதை செய்யுங்க. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்யுங்க. என்னுடைய அபிப்பிராயத்துக்கு இங்க இடமே கிடையாது. என்னுடைய அபிப்பிராயத்துக்கு இங்க இடமில்லை. அறுக்கிறதுக்கு கழுத்தை காட்ட சொல்றீங்களோ, கழுத்தை காட்டுவதற்கு நான் தயார். சத்தஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். நான் பொறுமையா இருப்பதை நீங்க பாப்பீங்க. நான் பொறுமையா இருப்பேன். என்னுடைய பொறுமையை நீங்கள் பார்ப்பீர்கள். தன்னை நெருப்பில் போடப்பட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் நெருப்பில் போடப்பட்ட நேரம் கூட கலங்காத ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலங்கி நின்றாங்க அந்த இடத்துல. ஏன் தெரியுமா? மகன் சொன்னாரு, வாப்பா வாப்பா, நான் மௌத்தாகிட்டா என்ன கஃபன் செய்யறதுக்கு ஒரு துணி கூட எடுத்துட்டு வரல. நீங்க மௌத்தாகிட்டா என் அடக்கம் செய்யறதுக்கு கஃபன் செய்யறதுக்கு கூட ஒரு துணி எடுத்துட்டு வரல. நீங்க ஏன் இந்த உடுப்பு, வெள்ளை உடுப்பு, இத கலட்டிரு. ரத்தம் பண்றதுக்கு முன்னால இந்த உடுப்பை கலட்டிருங்க. இதுல ரத்தம் பட்டுட்டா இதுல கஃபன் செய்ய இயலாது. அவசரமா கழட்டினாங்க ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நேரம் எடுக்காம அவசரமா கழட்டி கொடுத்தாங்க வாப்பட கை. கொடுத்துட்டு நேராக படுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, வாப்பா, இப்படி நான் படுத்திருந்தா ஒருவேளை என்ன முகத்தை பார்த்து நீங்க அறுக்காமல் விட்டு விடலாம். என்ன முகத்தை பார்த்து சொந்த மகனை எப்படி அறுக்கிறது என்ற கவலையில ஒருவேளை நீங்க அறுக்காம விட்டுறலாம். அப்படியே முகம் குப்புறம் பெறனாங்க ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல நபியாக அல்ல, ஒரு தந்தையாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை யோசிப்பார். ஒரு தந்தையாக அந்த இடத்துல சொந்த மகனை, சுப்ஹானல்லாஹ், அதுவும் சாதாரணமான மகன் இல்லை, சாதாரணமான மகன் இல்லை, வரமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்ற மகன். அப்படி பெற்ற மகனையும் கூட அவர்கள் தவழும் அழகை பார்த்து ரசிக்கல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் பேசும் மழலை மொழியை கேட்டு ரசிக்கல்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் நடக்கும் பொழுது விழும் சந்தர்ப்பத்தில் தாங்கி பிடிக்கல்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எந்த நிகழ்விலையுமே கூட இல்லாமல் இப்பொழுது கூட இருக்கிற அந்த மகனை அறுக்க சொல்லும் பொழுது அந்த தந்தை உள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கும் சொல்லுங்க.
அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில தைரியத்தை பாருங்க. தாயுடைய தர்பியத், தந்தையுடைய தர்பியத், சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதே மாதிரி ஏண்ட பிள்ளையும் இருக்குதா? ஏண்ட பிள்ளையுடைய தர்பியத் எப்படியாட தர்பியத் ஏண்ட பிள்ளைக்கு ஏன் வீட்டுல இருந்து போய்கிட்டு இருக்குது? சுப்ஹானல்லாஹ். பாப்பா கிட்ட சுபஹ் இமாம் ஜமாத் இல்லை, பிள்ளையும் பள்ளிக்கு காணல. கண்ணியமானவர்களே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். எந்த தாயுடைய எந்த தந்தையுடைய வாழ்க்கையில தஹஜ்ஜத் இல்லையோ அந்த பெற்றோர்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில சுபஹ் இருக்காது. நினைச்ச நேரம் எழுப்பி சுபஹ் தொழுவ பழகிடுவாங்க. சில நேரம் சுபஹே இல்லாமல் இருக்கும். நினைச்ச நேரம் தொழுகிறதுக்கு உண்டான, நினைச்ச நேரம் செய்வதற்குண்டான கடமையில் தொழுகை என்பது. பிள்ளைகளுக்கு தவறான தர்பியத்தை கொடுத்துடாதீங்க. தவறான சிந்தனைகளை அவருடைய உள்ளத்துல விதைச்சிடாதீங்க. இன்ன ஸலாத்தை கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. அல்லாஹ் இந்த தொழுகையை நேரத்துக்கு நேரம் தொழ வேண்டிய கடமையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நினைச்ச நேரம் செய்ய முடியுமான கடமை அல்ல இது. நிறைய பேர் பிள்ளைகள்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறது, எழும்புற நேரம் தொழு. எழும்புற நேரம் தொழுகிறதுக்கு என்னத்துக்கு 4:30 மணிக்கு எழும்பிட்டு பாக்க சொல்றது? நினைச்ச நேரம் எழும்பி தொழுகிறதா இருந்தா அதோடைய அதானும் நினைச்ச நேரம் சொல்றதுக்கு முடியுமானதாக இருக்கணுமே. எத்தனையோ பிள்ளைகள் சுபஹ் தொழுகிறாங்க 6 மணிக்கு. 6 மணிக்கு என்ன சுபஹ்? அது இஷ்ராக்குடைய நேரம், சூரியன் உதயத்துக்கு பின்னாலே. அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இல்லை சகோதரர்களே, இல்லை. பிள்ளைகளுக்கு சரியா சொல்லிக் கொடுங்க, சரியானதை சொல்லிக் கொடுங்க, சரியான முறையில சொல்லிக் கொடுங்க. இதுதான் பெற்றோர்களாக நாங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமை சரியாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இப்படியாப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் நமக்கு தருவார். எப்படியாப்பட்ட பிள்ளை? பாப்பா, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னுடைய கழுத்தை அறுக்க வேண்டும் என்றால் கழுத்தை காட்டுவதற்கு நான் தயங்க மாட்டேன். அறுத்து போடுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வஃபதைனாஹு பிذبحٍ عظيم வநாதைனாஹு ஐயா இப்ராஹீம். இப்ராஹீமே என்று நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தோம். நாங்க கூப்பிட்டோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. வஃபதைனாஹு பிذبحٍ عظيم. நாங்க கொடுத்தோம் அவருக்கு ஒரு குர்பானை. நாங்க கொடுத்தோம் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு குர்பானை அறுக்கிறதுக்கு. என்னத்துக்கு? ஸத்தக்த ருயா. என்னுடைய கட்டளையே நீங்க சரியான முறையில நிறைவேற்றிட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். அன்று அறுக்க வச்சதுக்கு காரணம் அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கணும் என்ற நோக்கம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகி எங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அமல் எங்களுக்கு தரணும். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு அமல் எங்களுக்கு தரணும். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம உல்ஹியா கொடுப்பதற்கு வசதி படைத்தவர்களாக இருந்தால் நமக்கு எந்த காரணமும் சொல்லி அந்த அமலை தட்டி கழிக்க முடியாது. மறந்துடாது. அது வாலிபர்களாகவும் இருக்கலாம், திருமணம் ஆகாதவர்களாகவும் இருக்கலாம். அல்லாஹ் எனக்கு உதுஹியா கொடுக்கிறதுக்கு உண்டான வசதியையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான் என்றால் அதுல எந்த சலுகையும் நான் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு விலை உயர்ந்த போன்களை வாங்க முடியுமாக இருந்தால், விலை உயர்ந்த வாகனங்களை வாங்க முடியுமாக இருந்தால், விலை அதிகமாக கொடுத்து ட்ரிப் போக முடியுமாக இருந்தால், சுற்றுலா போக முடியுமாக இருந்தால், தேவையில்லாத செலவுகளுக்கு செலவழிக்க முடியுமாக இருந்தால் ஏன் ஒரு உதுஹியாவுடைய பங்குதாரியாக முடியாது? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு மன் வஜத ஸாஅத்தன் உதுஹியா கொடுக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பை கொடுத்து ஃபலம் யுஹி அவர் உதுஹியா கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா எங்கட முஸல்லால வந்து சேனைகளோட தொழாதீங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கோபப்படுத்திய ஒரு பாவம் தான் வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்காதவர்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்படி ஒரு உதுஹியா கொடுத்து விட்டால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான் தெரியுமா? அந்த வசதியோடு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னால ஒரு மாடு குடிக்க முடியுமானவர்கள் சுப்ஹானல்லாஹ். ஒரு மாடு தனியா ஒரு மாடு கொடுக்க முடியுமாக இருந்தால் அப்படியாப்பட்ட வசதி அல்லாஹ் கொடுத்திருந்தா தயங்காம கொடுங்க. ஏன்னா நாங்க செய்யறது சாதாரணமான ஒரு அமல் அல்ல. அல்லாஹ் 4000 வருஷமா உலகத்துல அமல் செய்ய வைக்கிற ஒரு அமல் என்ற ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்பான் கொடுக்க போய் அந்த ஆட்டை சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட ஆட்டை குர்பான் கொடுத்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 4000 வருஷமாக உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்து 10 வருஷமும் ஒரு வருடம் தவறாமல் செய்து வந்த ஒரு அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்கிற ஆட்டுடைய அழகு பிகபஷைனி அம்லஹைனி அக்ரனைனி சொன்னாங்க. அதோட அந்த ஆட்டுடைய வர்ணனையை சொல்லும் பொழுது 2 ஆடு, 2 கொழுத்த ஆடு, கொம்புகள் பெரிதாக இருக்கக்கூடிய ஆடு, கருப்பு 2 ஆடுகளை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ன கையால இருக்காங்க. எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு கண்ணியமான ஒரு நபி, எவ்வளவு கௌரவமாக இருக்க வேண்டிய ஒரு ஆள் தன்னுடைய குர்பானியை தன்ன கையால அறுத்து உம்மத்துக்கு படிப்பினையாக காட்டினார்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய கடைசி ஹஜ்ஜான ஹஜ்ஜத்துல் வதால கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல 63 ஒட்டகங்களை தன்ன கையால அறுத்து குர்பான் கொடுத்தாங்க ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த அளவு நபி ஆர்வம் காட்டின ஒரு அமலுடைய கூலி எப்படியாப்பட்ட கூலியாக இருக்கும், எப்படியாப்பட்ட ஒரு அமலாக இருக்கணும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹ்ரி அமலன் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகி தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ரொம்ப விருப்பமான அமல் யௌமுன் நஹர் என்ற அந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10வது பிறை என்று யௌமுன் நஹர் என்று சொல்வார்கள். அந்த பிறை 10வது தினத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிற அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் உத்ஹியாவுடைய அமல் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் எப்படி அல்லாஹ்க்கு எவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலை பொருந்திக் கொள்கிறான் என்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை செய்வதை பார்க்க சந்தோஷப்படுகிறான் என்றால், அந்த அமல் மூலமாக அல்லாஹ் எந்த அளவு சந்தோஷப்படுறான்னா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ இன்னஹு லததி யௌமல் கியாமா பிகுரூனிஹா வ அத்லாஃபிஹா வ அஷ்ஆரிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள்ல இவருடைய மீசானுடைய தராசில வச்சு நிறுக்கிறதுக்கு அல்லாஹ் இவர் குர்பான் கொடுத்த அந்த பிராணியை இரத்தமாக, சதையாக, தோலாக, முடியாக அல்லாஹ் கொண்டு வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மீசான்ல வச்சு நிற்கிற நேரம் சாதாரணமாக நிற்கிறது இல்லை. எத்தனை கிலோ அந்த மாட்டு, எத்தனை கிலோ மாடு அவர் கொடுத்தாரோ அதை விட அந்த மாட்டுடைய எடையை 70 மடங்காக அல்லாஹ் உயர்த்தி மீசானுடைய தராசுல நிற்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண அமல் இல்ல சகோதரர். அது மட்டுமா சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இரத்தம் வ இன்னஹு லயகஉ பிமகானின், அல்லாஹ் கிட்ட பூமியில அந்த இரத்தம் அந்த பிராணியை அறுத்து அந்த இரத்தம் பூமியில விழுகிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் அந்த அமலுக்கு உண்டான கூலியை இந்த மனிதருடைய செயலேட்டிலே அல்லாஹ் பதிவு செய்யறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, ரொம்ப லேசான விஷயம் இல்லை. இந்த உம்மத்தை கொடைவள்ளல்களாக ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கடமையாக்கின சுன்னத்தே முஅக்கதாவாக ஆக்கின ஒரு அமல்தான் உத்ஹியா. கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த அமலை இன்னும் லேசாக செய்யறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அமலை இன்னும் லேசாக்கிறதுக்காக வேண்டி இந்த அமல்ல கூட்டு முறையில செய்ய முடியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள், எங்களுக்கு ஏவினார்கள். உங்களுக்கு தனியா செய்யறதுக்கு கஷ்டமா? நீங்க தனியா ஒரு பிராணியை கொடுப்பதற்கு வசதி பெற்றவர்களாக இருந்தால் கொடுங்க. அதுல 1 பங்கு உங்களுடைய பாவனைக்கும், மற்ற 2 பங்கு ஏழை எளியவர்களுக்கு பங்கு வைங்க என்றான் அல்லாஹ். வஅத்இமுல் கானிஅல் முஅத்தர் அவர்கள் யார்? ஒன்று இருக்குது, தன்னுடைய வறுமையை வெளியே சொல்லாதவங்க, தன்னுடைய வறுமையை வெளியே சொல்லி யாசகம் கேட்காதவங்க. இன்னொரு கேட்டகரி இருக்குது, தன்னுடைய வறுமையை வெளியே சொல்லி யாசகம் கேட்கிறவங்க. அவர்கள் வெளியே சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், தேடி பிடிச்சு கொடுங்க. அவர்கள் சொல்லலன்றதுக்காக வேண்டி அதை வாங்குவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று நீங்களாக நினைச்சிடாதீங்க. தேடி பாருங்க, தேடி பார்த்து அதை சரியாக நிர்வகிக்கக்கூடியவர்கள், அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை சரியான முறையில தேடி பார்த்து அவர்கள்ட்ட கொடுங்க. அதை ஒப்படைப்பது நம்முடைய கடமை என்பதை குர்ஆன் நமக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால அதுல நமக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது, அதுல எந்த விதமான பொடுப்போக்கும் நாம காட்ட முடியாது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு ஏவி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
வழிகாட்டி கொடுத்திருக்கிறாங்க. தனியாக கொடுக்க முடியலையா, அதுக்கு வசதி இல்லையா, 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை, 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை எங்களுக்கு கொடுக்கும்படி எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவி இருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்கன்றாங்க ஜாபிர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்போ நம்முடைய நாட்டுடைய வளமையில் எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா மஸ்ஜிதுகள்லையும் அமல் செய்யப்படுற ஒரு சிறந்த ஒரு அமல்தான் கூட்டு குர்பான் என்பது. எல்லாரும் என்ன செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ், நம்முடைய ஊரிலேயும் பல வருட காலங்களாக மிகவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல்தான் கூட்டு குர்பான் என்பது. நாங்க என்ன செய்யறோம், எங்களுடைய குர்பானுடைய பங்கு அழகான முறையிலே நாங்க மஸ்ஜிதில் நாங்க ஒப்படைக்கிறோம். அந்த மஸ்ஜிதில் அதற்காக வேண்டி நிர்ணயிக்கப்பட்ட குழு நாங்க கொடுக்கிற அந்த தொகைக்கான நல்ல மாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியான முறையில நல்ல பிராணியை தேர்ந்தெடுத்து அவர்களும் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்றதுக்கு இல்லாம தப்பிக்கும் முறையில் அந்த சதக்காவை, அந்த பங்கை கொண்டு கொடுக்கக்கூடியவர்களுக்கும் பூர்த்தியான முறையில கூலி போயிட்டு சேர்ற முறையில் முயற்சி செஞ்சு அதற்குண்டான திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் நடந்து கொண்டிருக்குது. நம்முடைய மஸ்ஜிதிலையும் நமக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து மாஷா அல்லாஹ் அது அழகான முறையில வெற்றிகரமான முறையில் நடந்து கொண்டிருக்குது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த கதவு, அந்த வாசல் இன்னும் திறந்துதான் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான் என்றால் ரொம்ப கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அந்த சதகாவை செய்யறதுக்கு, அந்த அமல செய்யறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதீபு பிஹா நஃப்ஸா, அதுக்கு செலவழிக்கிற அந்த செலவை மனசால கொடுங்கண்ணா, சந்தோஷமா கொடுங்க. அதை கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பொழுதும் குறையை ஏற்படுத்த மாட்டான். காரணம் என்ன, அதனால பயனடைய போனவர்கள் அன்றைய நாளுக்கு கூட சாப்பிடுறதுக்கு எந்த வசதிகளும் செய்து வைக்காத ஏழை எளியவர்கள் அதன் மூலமாக பயனடைவாங்க. அவர்களுடைய துஆ ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வீணாக விடாது சகோதரர். நம்முடைய பொருளாதாரத்தை ஒரு நாளும் வீழ்ச்சி அடைய விடாது. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பரக்கத்தை குறைக்காது. கொடுப்பதை மனசால கொடுப்போம் நாங்க. கண்ணியமானவர்களே, இந்த அமலால இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, நம்முடைய ஊருடைய ஒற்றுமை இன்னும் வலுப்பெறும். பாருங்க, அந்த நாள், அந்த ஹஜ் பெருநாளுடைய நாள், நாம கூட்டு குர்பான் கொடுக்கிற நாள், எங்கட மஸ்ஜிதுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், வாலிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, துறை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, அதை பற்றின நுணுக்கம் அறிவு இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஊரே சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவதை போல ஊரே சேர்ந்து சிரமதானம். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு அழகான காட்சி. பகைவரும் கூட சேர்ந்து பேசி சிரிஞ்சு கலந்துரையாடக்கூடிய ஒரு சூழலை அந்த கூட்டு குர்பான் உருவாக்குது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய சுயநலமான சிந்தனையின் மூலமாக, சுயநலமான செயல்கள் மூலமாக அந்த ஒற்றுமையோ அந்த சூழலோ கெடாம நாங்க பார்த்துக் கொள்ளும். இதுதான் நாங்க ஊருக்கு செய்யற ஆக பெரிய சேவை. இதுதான் ஊருக்கு எங்கள் மூலமாக நிகழ வேண்டிய ஆக பெரிய சேவை. கண்ணியமானவர்களே, இந்த குர்பானுடைய விஷயத்திலே நாங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் தான் அந்த குர்பானுடைய பிராணிகளை கொண்டு வரக்கூடிய, அதை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கு ரஹ்மத் செய்யணும். அந்த அமலை இந்த ஊர்ல செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த பிராணிகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அதை சரியான முறையில பராமரிக்கிறாங்க, அதை சரியான முறையில ஒப்படைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்துல நாங்க எந்த அளவு கவனமாக இருக்கிறோமோ அதே மாதிரி அதன் மூலமாக நாங்க ஈட்டக்கூடிய லாபத்துடைய விஷயத்திலே நாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கோம். அந்த லாபத்துக்காக வேண்டி நாங்க விலை குறைஞ்ச மாடு அதிக விலைக்கு விற்கிறதோ, இல்ல நாங்க பாரம் குறைஞ்ச மாடு பாரம் கூட்டி விற்கிறதோ, இந்த சில நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்னா, சில இடங்கள்ல என்ன இருக்குதுன்னா, பார்வையால பாரம் இருக்கிறது. இந்த மாடு இத்தனை ராத்தல் தான், இல்ல அதனுடைய சரியான நிறுவை விற்கிறவருக்கும் தெரியணும், வாங்குறவருக்கும் தெரியணும். இத்தனை ராத்தல் தான் அந்த மாடு என்ற அறிவு விற்கிறவருக்கும் இருக்கணும், வாங்குறவருக்கு இருக்கணும். பார்வையில பாரம் சொல்றது இல்லை, பாரம் கூட்டத்துக்கு உண்டான சதி வேலைகளை நாங்க செய்யறதில்லை, அதனுடைய சூழ்ச்சிகள் நாங்க செய்யறதில்லை. சரியான பாரத்தை சரியான முறையில சொல்லி அதனுடைய நியாயமான விலைக்கு நாங்க விற்க பார்க்கணும், அதனுடைய நியாயமான விலைக்கு நாங்களும் வாங்க பார்க்கணும். கண்ணியமானவர்களே, அதே மாதிரி இன்னும் சில நிகழ்வுகள் எப்படின்னா, நாங்க குர்பான் கொடுக்கிற மாடு அது பங்காக இருக்கலாம், இல்ல தனியாக இருக்கலாம், மாடோ ஆடோ எதுவாக இருக்கலாம், அது முதல்ல எனக்கு சொந்தமானதாக இருக்கணும். அது எனக்கு சொந்தமானதாக இருக்கணும். அதை அறுத்து
அதனுடைய சதைக்கில்ல நாங்க அளவை நிர்ணயம் செய்யறது. அதை அறுத்து அதை தோலை உரிச்சி கழிவுகள் எல்லாம் கழிச்சதுக்கு பின்னாலே அதுக்கு சதைக்கில்ல. மாடு உயிரோட இருக்கிற நேரம் தான் அதுக்கு விலை பேசும். அது உயிரோட இருக்கிற நேரம் தான் அது எனக்கு சொந்தமாகணும். அதுக்கு பின்னால் அது கொடுத்தாதான் அது உதஹியா. இதுவும் சரிதான். என்னது? அறுத்து தோலை உரிச்சி கழிவுகள் எல்லாம் கழிச்சு சதைக்கு நாங்க சதையை நிறுத்தி அதுக்கு விலை நிர்ணயம் செஞ்சு அதை வாங்கியும் நாங்க கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அது உதஹியா இல்லை, அது சதகா. அது உதஹியா இல்ல, சதகா. ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கிறோம். உதஹியா என்பது வேற, சதகா என்பது வேற. இதுக்கு உதஹியாவுடைய நன்மை கிடைக்காது. எதுக்கு? சதக்கி விலை வச்சு அதை நாங்க வாங்கி கொடுக்கிறது, அது உதஹியா இல்ல, அது சதகா. உதஹியா என்ன? அந்த பிராணியை நாங்க உயிரோட எடுக்கணும், அந்த பிராணியுடைய சரியான அளவை நிர்வையை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி அந்த பிராணி உயிரோடு இருக்கும் பொழுதே எனக்கு சொந்தமானதாக இருக்கணும். கண்ணியமானவர்களே, அமல் செய்வது எந்த அளவு முக்கியமோ அந்த அமலை சரியான முறையில செய்வதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் செய்வதும் அந்த அளவுக்கு நாங்க கவனிச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். அடுத்தது இதுல நாங்க என்ன செய்யறது இல்ல, எங்களுடைய உலக ஆதாயத்தை உலக லாபத்துக்காக வேண்டி இந்த அமலை செஞ்சு நாங்க எந்த கூலியும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்ட தெளிவா சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நாங்க இவ்வளவு பெரிய மாடு அறுத்தோம், இத்தனை பார்சல் அடிச்சோம், இத்தனை கிலோ பங்கு வச்சோம், இத்தனை குடும்பங்களுக்கு நாங்க கொடுத்தோம், இது பெருமை பேசுற விஷயம் இல்லை. அதனுடைய சதைகளோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ் கிட்ட எந்த கூலியும் உங்களுக்கு தர போறது இல்லை. அல்லாஹ் அந்த அமலுக்கு கொடுக்க போற கூலி எதை பொறுத்தது? வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். அந்த அமலை செய்யும் பொழுது என்னுடைய இஹ்லாஸுடைய நிலை என்ன, என்ற தக்வாவுடைய நிலை என்ன என்பதை பார்த்துதான் அல்லாஹ் அந்த அமலுக்கு கூலி கொடுக்க போறான். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், பரக்கத் செய்யணும். மேலும் மேலும் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுக்கணும். யாரெல்லாம் கொடுக்க ஆசைப்படுகிறீர்களோ அவர்களுக்கு உண்டான அந்த வாசல் திறக்கப்பட்டுதான் இருக்குது. அது இப்பொழுதும் கூட நீங்கள் ஆசைப்பட்டால், நீங்கள் விரும்பினால் நீங்களும் பங்குதாரிகள் ஆகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்கிறது. யாரெல்லாம் கொடுக்க நியத்து வைத்திருக்கிறார்களோ, கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அத்துணை பேருடைய நியத்தையும் ஆசையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய நல்ல காரியங்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஈடுபடுத்துவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, நீ விரும்பக்கூடிய இந்த உதஹியாவுடைய காரியங்கள் எங்களையும் பருந்துதாரியாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த அமல்கள் எல்லாம் யார் செய்ய முன் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ மென்மேலும் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்களுக்கு மென்மேலும் நீ ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அவருடைய செல்வத்துல குறை உண்டாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய ஆரோக்கியத்துல குறைகளை உண்டாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அவருடைய சந்ததியாக இந்த அமலை செய்யக்கூடிய கொடுக்கும் கைகள் உள்ள சந்ததியாக ஆக்கி கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, என்னுடைய பெற்றோர் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். என்னுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அனைவரையும் புரிந்துக்கோ யா அல்லாஹ். அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை பெரும் கிருபையாலும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாலும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.